ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக கவர்னர் ரவியை மாற்ற காரணம் என்ன? விஜய் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த புதிய மனு என்ன? குடும்ப தலைவியருக்கு மாதம் 2500 விஜய் அறிவித்தது போல மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு எவ்வளவு? தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு திமுகவிடம் அடம்பிடிக்கும் கட்சிகள் என்னென்ன? வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவர்னர் ரவியுடன் முதல்வர் சந்திப்பு. முதல்வர் ஸ்டாலின் கவர்னர் ரவியை மரியாதை நிமித்தமாக நேற்று சந்தித்தார். பீகார் மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரி ரவி தமிழக கவர்னராக கடந்த 2021 செப்டம்பரில் நியமிக்கப்பட்டார். பல்கலை துணைவேந்தர்கள் நியமனம், சட்டசபையில் உரை என பல விஷயங்களில் கவர்னர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வந்ததுங்க. இந்த சூழலில் தான் மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தமிழக கவர்னர் ரவி அந்த மாநிலத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார். கேரள கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் தமிழகத்தை கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை சென்று கவர்னர் ரவியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தாருங்க. தமிழக கவர்னர் ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டது பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறதுங்க. திமுகவை பாடாப்படுத்திய இவர் ஏன் திடீரென மாற்ற வேண்டும் என பல கேள்விகள் எழுந்தன. இதற்கு பாரதிய ஜனதா வட்டாரங்களில் சொல்லப்படுவது தான் கவர்னர் ரவி மீது திமுகவுக்கு கடும் வெறுப்பு. இவரை வைத்து அக்கட்சி அரசியல் செய்தது. சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திலும் கவர்னரை ஒரு பேசு பொருளாக திமுக திட்டமிட்டது. எனவேதான் அவர் மாற்றப்பட்டார். இது அவருக்கு ஒரு பின்னடைவு என சிலர் சொன்னாலும் அது உண்மை இல்லைங்க. மேற்கு வங்கத்திற்கு அவரை மாற்றியது ரவிக்கு ஒரு பதவி உயர்வு என பாரதிய ஜனதா தரப்பில் கூறப்படுகிறது. ஏன் மேற்கு வங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கு கவர்னராக இருந்த ஆனந்த் போஸ் மீது ஏகப்பட்ட புகார்கள் குவிந்திருக்கு. கேரளாவை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரியான இவர் மேற்கு வங்க பாரதிய ஜனதாவின் எப்போது சந்திக்க நேரம் கேட்டாலும் ஒதுக்கியதே இல்லையா. கவர்னர் மாளிகையிலையும் இவருக்கு எதிரான புகார்கள் நிறையவே இருக்கு. மேலும் மம்தாவிற்கு எதிராக செயல்படாமல் நெருக்கமாகியே விட்டார். இதனால பதவி விலகும்படி பாரதிய ஜனதா மேலிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறதுங்க. IAS அதிகாரியான ஆனந்த் போஸை விட IPS அதிகாரியான ரவிதான் மம்தாவிற்கு சரியான நபர். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் ஆளுங்கட்சி வன்முறையை கட்டி வீழ்த்திவிடும். இதை சமாளிக்க ரவிதான் பொருத்தமானவர். அதனால தான் ஆனந்த் போஸ் மாற்றப்பட்டார் என சொல்றாங்க. சட்டசபை தேர்தல் தேதி 15 அல்லது 16 அறிவிக்கப்படும். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிகிறதுங்க. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டிருக்காங்க. செய்தி 3. விவாகரத்து வழக்கு முடியும் வரை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் தங்க அனுமதிக்க கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் மனைவி சங்கீதா புதிய மனு தாக்கல் செய்திருக்காருங்க. நடிகர் விஜய்க்கும் தனக்கும் 1999ஆம் ஆண்டு நடந்த திருமணத்தை ரத்து செய்ய கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளாருங்க. இந்த வழக்கு முடியும் வரை சென்னை நீலாங்கரை வீட்டில் வசிக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டு உத்தரவிட கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பிரிட்டன் நாட்டு குடியுரிமை பெற்ற எனக்கு வசிப்பதற்கு வீடு இல்லாத காரணத்தால் நீலாங்கரை இல்லத்தில் வசிக்க அனுமதிக்க வேணும். விவாகரத்து தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகினால் நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதிக்க முடியாது என வழக்கறிஞர்கள் வாயிலாக விஜய் மிரட்டல் எடுத்துள்ளார். தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதியோ அதே அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு திமுகவிடம் VCK கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடிவாதமாக கேட்டுட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கிடப்படுகிறதோ அத்தனை தொகுதிகள் தங்களுக்கும் வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடிவாதமாக இருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குங்க. வரும் சட்டசபை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 2 தொகுதிகள் என ஒதுக்கி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. கூட்டணியில 23 கட்சிகள் இடம்பெற்ற நிலையில தேமுதிக, VCK, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சு நடத்தி வருகிறதுங்க. தங்களுக்கு 10 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா MPயும் கொடுக்கப்பட்டுள்ளதால அக்கட்சிக்கு 8 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்துள்ளது. இதை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த 2019 இருந்தே கூட்டணியில் இருக்கும் எங்களுக்கு ராஜ்யசபா MP பதவி வழங்கல, எனவே தேமுதிகவை விட குறைவான தொகுதி கொடுப்பதை ஏற்க முடியாது என திமுக குழுவிடம் திட்டவட்டமாக கூறியிருக்காங்க.
தேமுதிகவிற்கு இணையாக எங்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்குங்க. குடும்ப தலைவியர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் அனைத்து பஸ்களிலும் இலவச பயணம் என மகளிர் தின விழாவில் விஜய் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட தாவிக தலைவர் விஜய். ஒன்னொன்னா பார்க்கலாங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக தனி இலக்கா உருவாக்கப்படும். அது என் நேரடி கட்டுப்பாட்டில் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அமைக்கும் மக்கள் அரசில் இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதில் மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் குடும்பங்கள் மட்டும் விதிவிலக்கு. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆண்டுதோறும் 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் 1 சவரன் தங்கம் தரமான பட்டுச்சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். காமராஜர் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலர்களுக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகை வழங்கப்படும். வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் அனைத்து பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்பட்டது. எந்த ஊர்ல இருந்தும் எந்த பகுதிக்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாயும் 100% மானியமாக வழங்கப்படும். தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசின் ஆசையாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். அதனோட ஒரு பேபி வெல்கம் கிட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இதே போலதான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் தேர்தலை மனசுல வச்சு முதல்வர் மம்தா அறிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலை இல்லாமல் இருக்கும் இளைய தலைமுறைகளுக்கான மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையை வழங்கப்படும் அப்படின்ட்டு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 21 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வேலை இல்லாமல் இருக்கும் இளைய தலைமுறைகளுக்கு சுயசார்புடன் முன்னேற உதவும் வகையில் மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தொடக்க போறாங்க. வீட்டு உபயோக சிலிண்டர் 60 ரூபாய் ஏற்றம் ஏறி இருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை கமர்ஷியல் சிலிண்டர் விலையும் 114 ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. ஈரான் போரால எரிவாயு ஏந்திய கப்பல்கள் வரத்து நிறுத்தத்தினால வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. வணிக சிலிண்டர் விலையும் 114 ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. ஈரான் போர் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றிய கப்பல்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டு இருக்குங்க. வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் முதல் நாளன்று உள்நாட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலைகளுக்கு மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதன்படி தமிழகத்தில் இம்மாதம் 1ஆம் தேதி வீட்டு சிலிண்டர் விலை 868 ரூபாய் 50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த விலை 2025 ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில அதுக்கு பின் மாற்றம் செய்யப்படவே இல்லைங்க. பட் ஆனா வணிக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 29.50 உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது 1929 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில தற்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்துள்ளது. அதற்கு அந்நாடு பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. எனவே மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் காரணமாக ஈரானை ஒட்டியுள்ள ஹார்முஸ் ஜலாந்தி மூடப்பட்டுள்ளது. இதனால சர்வதேச நாடுகளுக்கு செல்ல முடியாமல எரிபொருள் கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்ட கப்பல்கள் அணிவகுத்து நிற்கிறதுங்க. எனவே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதையடுத்து நம் நாட்டில் நேற்று சமையல் கேஸ் சிலிண்டர் உயர்த்தப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வீட்டு சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. 928.50 ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. வீட்டு சிலிண்டர் விலை டில்லியில் 913 ரூபாயும், மேற்கு வங்கத்தில் 939 ரூபாயும், மகாராஷ்டிராவில் 912 ரூபாயும் உள்ளது. தமிழகத்தில் நேற்று வணிக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 114 ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க. 2043 ரூபாய் ஒரு சிலிண்டரோட விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.